வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ். இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 3. ஜெய்சங்கர் திரும்பி பார்த்தாள். அங்கே ஒருவரும் இல்லை. சுற்றிலும் விழிகளை சுழற்றியவன் செண்பகத்தின் தொடர்ந்த ஹலோ ஹலோ என்ற பொறுமையற்ற கூக்குரலால் மீண்டும் திரும்பி மொபைலை காதுக்கு கொடுத்தான். ஓகேமா, நான் அப்புறம் பேசுறேன், டேக் கேர் என்று அவரின் சொற்களை காதில் வாங்காமல் வேகமாக லைனை கட் செய்துவிட்டு அலைபேசியில் எதையோ தீவிரமாக தேடும் பாவனையில் தன் காதுகளை கூர்மையாக்கினான். ஏதோ ஒன்று தரதரவென்று இழுபடும் சத்தம் மெதுவாக கேட்க மெல்ல இயல்பாய் வண்டியை நோக்கி நடந்தான் ஜெய். சைட்லாக் போட்டு அவன் நிறுத்தியிருந்த வண்டி இருந்த இடத்தை விட்டு கொஞ்சம் நகர்த்திருந்தது. வண்டி ஹாரன் இருந்த ஹேண்டில் பாரை பட்டும் படாமல் தடவினான். அதில் லேசான எண்ணெய் பிசுக்குடன் கூடிய வியர்வை படிந்திருந்தது. அப்பொழுது நம் வண்டி ஹாரனை தான் யாரோ அடித்திருக்கிறார்கள். நான் உடனே திரும்பி பார்த்த பொழுது அருகில் ஒருவரும் இல்லையே. யோசனையில் உதடு கடித்தவன் நிமிர்ந்த மரத்தை பார்க்க ஏதோ ஒரு பெயரறியா மரம் வெளுத்த நீல நிறத்தில் பூ பூத்திருந்தது. தன் பின்னால் இருக்கும் மண் சாலையை மறைக்கும் அளவுக்கு மரம் நன்றாக அடர்ந்து பறந்து விரிந்திருந்தது. ஜெய் எகிரி ஒரு குதி குதித்து அதிலுள்ள பூவை பறிக்க முயன்றான். எட்டவில்லை. ஷூவை கழற்றிவிட்டு மெதுவாக வண்டியின் மீதேறி கை கட்டிய கிளையை வளைத்தவன் அதிலுள்ள பூவை நிதானமாக பறித்தான். அவன் விழிகள் கீழே தழைந்து வண்டியை சுற்றி வட்டமிட மண் தரையில் எதையோ இழுத்துச் சென்றிருந்த அடையாளம் பதிந்திருந்தது. அது மரத்தின் பின்னே சென்று முடிவடைந்திருக்க தன் யூகம் சரி என்பது அவனுக்கு உறுதியாகிவிட்டது. யாரோ யாரிடமிருந்தோ தப்பி ஓடி வந்திருக்க தன் உதவியை நாடி அவர்கள் அருகே வருவதற்குள் அவளா எதிரிகள் அவனை பிடித்து விட்டார்கள். வாயை பொத்தி எழுந்து செல்லும் பொழுது சற்றென்று சமயோசிதமாக ஹாரனை அடித்து விட்டார்கள். அநேகமாக மரத்தின் பின்னேதான் அவர்கள் மறைந்து இருப்பார்களாக இருக்கும். ஜெய் சட்டென்று கிளையை பற்றியிருந்த கைகளை விலக்கிக் கொள்ளவும் அது உயரே போய் சற்றே சலசலத்து அடங்கியது. கீழே இறங்கியவன், இது என்ன போன்னு தெரியலையே, வீட்டுல காமிச்சு கேட்கணும் என்று தனக்குள் உரக்க பேசியவாறு பூவை சட்டை பையில் பத்திரப்படுத்தினான். மரத்தின் பின்புறம் எத்தனை பேர் இருக்கிறார்கள் தெரியலையே. அட்டாக் பண்ணலாமா? நோ, எனக்கு இன்னும் எதுவும் தெரியலன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அது அப்படியே இருக்கட்டும் என்று எண்ணமிட்டபடி ஷூவை மீண்டும் காலில் மாட்டியவன் வண்டியில் ஏறி அதை உதைத்து கிளப்பினான். சற்று தூரம் சென்றவன் வண்டியை ஓரமாக நிறுத்தி லாக் செய்துவிட்டு தான் வந்த திசையில் திரும்பி அதிவேகமாக ஓடி வந்தான். சிறிது தொலைவில் மறைந்திருந்து பார்க்க அந்த மரத்தின் பின்னே ஒருவரும் இல்லை. குழம்பியவன் மரத்தின் அருகே வேகமாக ஓடி வந்து மூச்சரைக்க நிற்க அங்கே சில கால் தடங்கள் இருந்தன. அவற்றை அடையாளமாக வைத்து பின் தொடர்ந்து சென்றான் ஜெய். அப்பொழுதுதான் அந்த சன்ன குரல் அவன் காதுகளில் மெழுதாக விழுந்தது. அண்ணா, வேண்டானா, என்னை விட்டுடுங்க, நான் எங்கேயாவது போயிடுறேன், என்னால முடியலனா பிளீஸ் என்று கெஞ்சியது ஒரு சிறுவனின் அழுகை குரல். போய முடிட்டு வாடா என்ற அதட்டலை தொடர்ந்து ஓங்கி அறையும் ஒலி கேட்டது. அதன் பிறகு சிறிது அமைதி நிலவ சிறு விம்மல் மட்டும் விட்டு விட்டு கேட்டது. உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கோ, தப்பிச்சா ஓடுற, வா, உன்னை ரூம்ல போட்டு அடைச்சு வச்சு சூடு வைக்கிறேன். வெளியூர் போயிருக்க ஐயா நைட்டு வரட்டும், உனக்கு இருக்கடா கச்சேரி என்ற மிரட்டலை தொடர்ந்து அந்த சிறுவன் சத்தமாக அலறினான். முரட்டுத்தனமாக சிறுவனுக்கு வலிக்கும்படி ஏதோ செய்கிறார்கள் போலிருக்கிறது. நல்ல வேலைடா, அந்த கண்ணாடிக்காரன் பாக்குறதுக்குள்ள இவன் வாய பொத்தி இழுத்து மரத்துக்கு பின்னாடி ஒளிச்சு வச்ச. அவன் நம்ம பக்கம் திரும்பி வண்டிக்கு பக்கத்துல வரவும் அவ்வளவுதான், மாட்டிக்கிட்டோன்னு நினைச்சு நானே பயந்து போயிட்டேன். அந்த லூசு என்னவோ மரத்தை பார்த்துட்டு அதுல உள்ள பூவை பறிச்சுட்டு போயிடுச்சு என்று கிண்டலாக சிரித்தான். நீ வேறடா, இவெல்லாம் அவ்வளவு விவரம், வண்டி ஹாரணி அடிக்கிற என்று ஒருவன் பல்லை கடிக்கும் ஓசை கேட்க ஆ என்று அலறிய சிறுவனின் கேவல் தற்பொழுது சற்று சத்தமாக தொடர ஆரம்பித்தது. போய மூடுறா, மூச்சு விட்டு கொன்றுவன் என பொத்தென்று அவனை பலமாக அடித்தான் அந்த ரவுடி. ஆமா, யார் அவன்? ஆள் புதுசா இருக்கான், யாரோ வெளியூர்கார மாதிரி தெரியுது. ஆமாண்டா, எவனாவது நிலத்தையும் ஊரையும் ஆராய்ச்சி செய்ய வந்தவனா இருக்கும். இங்கதான் அவங்களுக்கு தீனி போட நிறைய என குரல் அடுத்து தேய்ந்து கொண்டே வந்து முழுவதுமாக நின்று போனது. கால் தடங்களை பின்தொடர்ந்து சென்ற ஜெய்சங்கர் அங்கிருந்த பாறை குவியல்களின் பின்னே மறைந்திருந்து தான் அவர்களின் சம்பாஷணையை அதுவரை கேட்டுக் கொண்டிருந்தான். குரலின் ஒலிகள் மெல்ல தேயவும் மெதுவாக எழுந்து பார்க்க அவர்கள் தொலைதூரத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தனர். 2 முரட்டு ஆண்கள் அந்த சிறுவனை தரதரவென்று இழுத்துக் கொண்டு சென்றனர். சிறுவனின் உயரத்தை பார்த்தால் 10-12 வயதுடையவன் போல் தோன்றியது. முழுவதும் வெட்ட வெளியாய் இருந்த அந்த இடத்தில் அதற்கு மேல் அவனால் அவர்களை தொடர முடியாமல் போனது.
மனதில் சலித்தவன் மொபைலை எடுத்து முன்னே சென்று கொண்டிருந்த ஆட்களையும் அந்த சிறுவனையும் படம் பிடித்தான். இடம் அடையாளம் தெரிவதற்காக சுற்றுப்புறத்தையும் படம் பிடித்தவன் திரும்பி அவர்களை பார்க்க புள்ளி உருவமாய் அடிவானத்தில் மறைந்தனர். அந்த பாறையில் யோசனையோடு சாய்ந்து கொண்டவன், யாருங்க? அந்த பையனை கடத்தி வச்சு மலையடிவாரத்துல என்ன பண்றாங்க? அந்த பக்கம் ஊரோ ஆள் நடமாட்டமா இருக்க மாதிரி தெரியலையே. இப்ப எப்படி அந்த பையனை மீட்கிறது? இந்த வெட்ட வெளியிலையும் வெளிச்சத்திலையும் ஃபாலோ பண்ணி போறது உசிதம் இல்ல. என்ன செய்யலாம் என்று எழுந்து வண்டி இருக்கும் இடம் நோக்கி நடக்க ஆரம்பித்தான். வீட்டை அடைந்தவன் கதவை தட்டிவிட்டு உள்ளே வர அடுக்கலையிலிருந்து வெளியே வந்தார் லக்ஷ்மி. என்னப்பா, போன வேலை முடிஞ்சா? எந்தெந்த இடத்துக்கெல்லாம் போன, சுத்தி பாத்தியா என்று விசாரித்துக் கொண்டே உள்ளே சென்று தண்ணீர் எடுத்து வந்து கொடுத்தார். தேங்க்ஸ்மா என தண்ணீரை வாங்கி அருந்தியவன் தான் சென்ற இடத்தை பற்றி கூறினான். அதிகாலையில கிளம்பி வந்தது ரொம்பவும் டயர்டா இருந்ததால திரும்ப வந்துட்டேன். ஆமா, சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுங்க, கொஞ்சம் தெளிவா இருக்கும். அந்த இடம் வெறும் பாலையா பொட்டல் காடா தானே இருக்கும். அந்த பக்கம் சுவாரஸ்யமா ஒண்ணுமே இருக்காது. நீங்க நாளைக்கு ஊருக்கு தெற்கு பக்கம் போங்க, அங்கதான் கோவிலு, பாழடைஞ்ச கோட்டையெல்லாம் இருக்கு என்றார். சரிமா என்றவன் இன்று தான் சென்ற பகுதியில் வேறு என்னென்ன இருக்கிறது, ஊர் எதுவும் இருக்கிறதா என்று அவரிடம் சில தகவல்களை கேட்டறிந்து கொண்டான். உணவை முடித்துக் கொண்டு மாடி ஏறியவன் படுக்கையில் விழுந்ததுதான் தெரியும். நன்றாக அயர்ந்து உறங்கிவிட்டான். மாலை மங்கிய பிறகே உறக்கம் கலைந்து புரண்டவன் மொபைலை எடுத்து நேரம் பார்க்க மணி 7. எழுந்து சோம்பல் முறித்தவன் முகம் கழுவி கீழே வர விஸ்வநாதனின் குரல் கேட்டது. குட் ஈவினிங் சார் என்றபடி அருகில் வந்தவனை வரவேற்றவர் எதிரில் உட்கார சொல்லிவிட்டு லக்ஷ்மிக்கு குரல் கொடுத்தார். அந்த தம்பி வந்தார் பாருமா, காஃபி கொண்டு வா என்று விட்டு அவனிடம் திரும்பியவர் அன்றைய நாளை பற்றி விசாரித்தார். இருவரும் தீவிரமாய் ஊரை பற்றி பேசிக் கொண்டிருக்க அதில் வந்து தானும் இணைந்து கொண்டார் லக்ஷ்மி. ரியலி யூ ஆர் சச் a nice person சார். உண்மையை சொல்லணும்னா என் ஃப்ரெண்டோட வீட்டுல தங்கிக்கோன்னு எங்க ஹெட் என்கிட்ட சொன்ன உடனே வாத்தியார் வீட்டுல தங்கணுமான்னு எனக்கு கொஞ்சம் சலிப்பா தான் இருந்துச்சு. பட் நீங்க நான் நினைச்ச மாதிரி கண்டிப்பான வாத்தியாரா இல்லாம நல்ல ஜாலியா பழகி சுவாரஸ்யமாவும் பேசுறீங்களே என்று அவரை பாராட்டினான் ஜெய். அதை கேட்டு அவர் அட்டகாசமாய் நகைக்க, அட ஏன்பா நீங்க வேற, வீட்டுக்கு வந்தா அங்க எடுக்கிற பாத மாதிரி இங்கேயும் எனக்கு ஏதாவது பாடம் எடுத்து அறுக்க ஆரம்பிச்சிருவாரு. உங்களுக்கு விஷயங்கள் புதுசா இருக்கிறதுனால அதை கேட்க சுவாரஸ்யமா இருக்கு, அவ்வளவுதான் என்று தன் கணவனை வாரினார் லக்ஷ்மி. அவரின் செல்ல முறைப்பை கண்டு சிரித்த ஜெய், விடுங்க சார், ஆம்பளையா பிறந்தா இதையெல்லாம் அனுபவிச்சுதான் ஆகணும். ஒரு சில நேரம் என் அம்மா கிட்ட மாட்டிக்கிட்டு நான் என்ன பாடுபடுவேன் தெரியுமா என்று போலியாக வருந்தி தன் சொந்த கதை சோக கதையை எடுத்துவிட்டு அந்த வீட்டையே கலகலப்பாக்கினான். அச்சோ போதுப்பா, நிஜமா உங்க 2 பேரோட அலுமையும் இதுக்கு மேல என்னால கேட்கவே முடியாது என்று நெஞ்சில் கை வைத்து சிரித்தார் லக்ஷ்மி. முகம் இலக அதை பார்த்த விஸ்வா, உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. மரியாதையா பழகுற, அதே நேரம் ஒதுங்கி இல்லாம நல்ல கலகலப்பாவும் பழகுற என்று அவன் தோளை தட்டினார். வயதில் சிறியவனான தன்னை ஒருமையில் அழைக்குமாறு அவன்தான் அவரிடம் கேட்டுக்கொண்டான். மறுநாள் காலையில் கிளம்பியவன் தெற்கே செல்லாமல் மீண்டும் வடக்கை நோக்கியே வண்டியை செலுத்தினான். பாதி தூரம் கூட சென்றிருக்க மாட்டான். திடீரென்று அவன் பாதையில் குறுக்கே ஓடி வந்த 2 பெண்களில் ஒருத்தி வேகமாக கையை ஆட்டி வண்டியை நிறுத்தினாள். ஆளரவமற்ற இந்த வனாந்திரத்தில் இவர்கள் இருவரும் என்ன செய்கிறார்கள் என்ற சிந்தனையோடு பிரேக்கிட்டு நிறுத்தினான் ஜெய். ஹே வீரா, சீக்கிரம் டி, சீக்கிரம் வண்டியில் ஏறு, சீக்கிரம் சீக்கிரம் என்று தன் தோழியை அவசரப்படுத்தியவள் அவளுக்கு முன்னால் ஜெய்யை அடுத்து தான் வேகமாக ஏறி அமர்ந்து கொண்டாள். நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.